அரசு தலைமையிலான முதலாவது சட்டசபை கூடியிருக்கு. அந்த சட்டசபையோட ஆரம்பத்துல என்னெல்லாம் பேசியிருக்காங்க, இப்ப வரைக்கும் அதுல என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு, அந்த சட்டசபை கூட்டத்துடைய பிகினிங் ஸ்டேஜ் என்னவா இருக்கு, எதிர்க்கட்சி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, தாவேகா அரசின் தலைமையிலான முதலாவது சட்டசபை கூட்டப்பட்டிருக்கு. இந்த சட்டசபையில இப்ப வரைக்கும், அதாவது இந்த பிகினிங்ஸ் என்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த மாதிரி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க, ஆரம்பம் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சட்டசபை விவாதமும் நடந்துச்சு. அதுல என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு, தாவேகா சைடுல என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எதிர்கட்சி சைட்ல இருந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றதையும், இப்போ இந்த முதலாவது சட்டசபை கூட்டத்துல பிகினிங் ஸ்டேஜ்ல என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை பத்தி தான் பேச போறோம். இப்போ முதலாவது சட்டசபை ஆரம்பம் ஆயிடுச்சு. அந்த ஆரம்பத்துக்கு வரும்போதேவோ ஸ்டார்டிங்லேயே எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரது தலைமையிலான திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் எல்லாருமே கருப்பு பேட்ச் போட்டு தான் சட்டசபைக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டசபைக்குள்ள வரும்போதே தாவேகா அரசை எதிர்த்து கண்டிக்கும் விதமான போஸ்டர்ஸுமே கையில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல பல விதமான டயலாக்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி தான் அந்த பேனரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவுமே தாவேகா அரசை கடுமையாக தாக்கும் விதத்திலையும் அவங்கள விமர்சிக்கும் விதத்திலையுமான விமர்சனங்களாக தான் அந்த பேனரில் இருக்க எல்லா வரிகளுமே இருக்குது. அதை பற்றியும் தெளிவாக பார்த்துடலாம். அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவரும் திமுக எம்எல்ஏக்களும் போட்டிருந்த அந்த பிளாக் கலர் பேட்சில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வாய திறங்க சிஎம் அப்படின்ற வாசகம் இடம்பெற்றிருக்கு. இது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒய் சைலண்ட் சிஎம் அப்படின்ற ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க சட்டசபைக்கு வரும்போது போட்டிருந்த கருப்பு பேட்சில் வாய திறங்க சிஎம் அப்படின்ற வாசகம் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த அந்த போர்டெல்லாம் என்ன மாதிரி வாசகங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா, எம்எல்ஏக்கள் வச்சிருக்க போர்டில் என்ன அப்படி இருக்குன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது சொன்ன வார்த்தை வாயில ஏதாவது வந்துரும் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருப்பாரு. அதை விமர்சிக்கும் விதத்திலையுமே அவங்க வச்சிருக்க போர்டில் வாயில வருமா சிஎம் அப்படின்ற மாதிரியுமே போர்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற போர்ட்ஸ் எல்லாம் என்ன குறிப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா, போன தடவை கூடிய சட்டசபை விவாதத்துல திரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு, இது ரீல்ஸ் ஆட்சி தான், ரியல் ஆட்சிக்கு முதல்ல வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை மறுபடியும் உறுதிப்படுத்துற விதத்துல அவங்களுடைய போர்டில் குறிப்பிட்டிருந்தது, ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே அப்படின்ற மாதிரியும், திரையில் நாயகன் தரையில் வில்லன் அப்படின்ற வாசகமே இடம்பெற்றிருக்கு. அதே நேரத்துல திரையில் ஹீரோ தரையில் ஜீரோ அப்படின்ற மாதிரியுமே குறிப்பிட்ட போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சி எம்எல்ஏக்களுமே கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து சட்டசபையுமே நல்லபடியாக கூடியாச்சு. இப்போ முதலாவதா தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடப்பட்டு சட்டசபையுமே துவங்கப்பட்டிருக்கு. சட்டசபை துவங்கியதுக்கு அப்புறம் முதலாவதா தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநர் திரு அர்லேகர் அவர்கள் உரையை நிகழ்த்தியிருக்காரு. அதில் அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் என்னன்னா, சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதில் அவர் முதன்மையாக குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வில் அநீதி இழைக்கப்படுது, தமிழ்நாடு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு, இதுக்கு முழுமையான காரணம் மத்திய அரசு தான், மத்திய அரசு சரியான நிதி பகிர்வை தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம பெரிய அநீதியை இழைச்சிட்டு இருக்கு, இதை பத்தின ஒரு தெளிவான அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு அர்லேகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து பேசிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் நிதி பற்றாக்குறையை காரணமாக வச்சு தாவேகா அரசு கொடுத்த வாக்குறுதிகள்ல இருந்து தவறாது, கண்டிப்பாக தாவேகா அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அப்படின்றதுமே திரு ஆளுநர் அர்லேகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ நிறைய விவாதங்கள் நடக்க போகுது, நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டசபைக்குள்ள நுழையும் போதே எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் கருப்பு பேட்சோட நிறைய வாசகங்கள் நிறைந்த போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு போராட்டம் மாதிரி தான் பார்க்கப்படுது. உள்ளவங்க இருக்க நிலையில போன தடவை நடந்த மே 12ஆம் தேதி நடந்த சட்டசபை விவாதத்திலுமே நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசப்பட்டிருந்துச்சு. எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாவேகா அரசு ஒரு ரீல்ஸ் ஆட்சி தான், இது ஒரு சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்றதையுமே குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் தயவு செஞ்சு களத்தில் இறங்கி போராடுங்க, வெறும் ரீல்ஸில் மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காம மக்களுக்கு என்னெல்லாம் தேவை, மக்களுக்கு எதெல்லாம் தவறாக நடக்குதுன்றதை எதிர்த்து கேள்வி கேட்டு பழகுங்க, நடவடிக்கை எடுங்க, ரீல்ஸ் ஆட்சியை விட்டு ரியல் ஆட்சிக்கு வெளியே வாங்க அப்படின்ற விஷயத்தையுமே குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அதிலும் ஒரு முதன்மையான விஷயம் என்னன்னா,
தமிழ்நாட்டில் சனாதனம் கண்டிப்பா ஒழிக்கப்படும். அது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரைக்கும், திராவிட கட்சிகள் இருக்கும் வரைக்கும் கண்டிப்பா சனாதனத்தை நாங்கள் ஒழிச்சே தீருவோம் அப்படின்றத மறுபடியும் குறிப்பிட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா அரசை கடுமையாக சாடியும் பேசியிருந்தாரு, விமர்சிச்சும் பேசியிருந்தாரு. அது எதுக்குமே திரு விஜய் அவர்களும் சரி, விஜய் அவர்கள் கட்சி சார்ந்த தாவேகாவின் சரி கடுமையா விமர்சிச்சு சாடியும் பேசியிருந்தாரு. அதுக்கு திரு விஜய் அவர்களும் சரி, தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களும் சரி யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. சட்டசபையில மௌனம் காத்துட்டு மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் சட்டசபை முடிஞ்சு வீட்டுக்கு போய் வெகு நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்வீட் பண்றாரு. அதுல திரு உதயநிதி அவர்கள் பேசியதற்கு பதில் சொல்ற மாதிரி பேசியிருக்காரு. திமுகவை ரொம்பவே கடுமையா சாடியும் விமர்சிச்சும் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுக்குமே எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நேர்ல சட்டசபையில நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், அதுக்கான பதிலை நீங்க அங்க சொல்லியிருக்கணும். என்கிட்ட கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சட்டசபையில நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். இப்ப வீட்டுக்கு போய் பனையூர் பங்களாவுக்கு போனதுக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் கழிச்சு ட்வீட் பண்றீங்க, இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா அப்படின்றதையுமே கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன் உங்களுக்கு இப்பதான் ஸ்கிரிப்ட் கையில கிடைச்சிச்சா அப்படின்றதையுமே விமர்சிச்சு பேசியிருக்காரு. இது சோசியல் மீடியால விமர்சனமாகவுமே போச்சு. மக்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணியுமே பேசியிருந்தாங்க. இது இந்தபடி இருக்கும்போதே இப்ப தாவேகா அரசின் தலைமையிலான முதலாவது சட்டசபை கூட்டம் கூடியிருக்கு. இதுல எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாரு, அதுக்கு தாவேகா அரசு பதில் சொல்லுமா சொல்லாதா, இல்ல போன தடவை மாதிரியே திரு விஜய் அவர்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ட்வீட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு பேச்சுமே இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு தாவேகா அரசும் தமிழகத்தின் முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு, என்ன பதிலடி கொடுக்க போறாரு, சட்டசபையில நேரா பதில் சொல்லுவாரா, நேரா கேள்வி கேட்பாரா, இல்ல வீட்டுக்கு போய் ட்வீட் தான் பண்ணுவாரா அப்படின்றதுதான் இப்ப தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய கேள்வியாகவும் இருக்கு, ஒரு பெரிய ட்ரோலிங் நியூஸாகவும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய் அவர்கள் சட்டசபையில பேசுவாரா, இல்ல வீட்டுக்கு போய் ட்வீட் தான் பண்ணுவாரா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற அரசியல் ரீதியான வீடியோ கூட தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.